அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நாம இந்த வீடியோல பார்க்க போறது அம்மாஜி அம்மா தர்கா பத்தி தான். இந்த அம்மாஜி அம்மா தர்கா எங்க இருக்கு, இந்த தர்காவில் உள்ள அதிசயங்களையும் அமானுஷ்யங்களையும், இந்த அம்மாஜி அம்மா தர்காவின் சிறப்புகளையும் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். பந்தவாசி போய் யாருக்கிட்ட கேட்டாலும் தர்காவோட அட்ரஸ் சொல்கிறாங்க. பந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஷேர் ஆட்டோவில் போனால் 10 நிமிஷத்தில் போயிடலாம். தர்கானா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். நம்ம சேனல்லையே ஏற்கனவே தொப்பூர் தர்காவை பற்றி பார்த்துருக்கோம். எல்லா ஊர்லேயும் மசூதி பார்க்கலாம், அங்கே தொழுகை நடக்கும். ஆனால் ஒரு சில இடங்களில் தான் தர்காவை பார்க்க முடியும். கடவுளோட தூதர்கள் மனிதர்களாக வந்து வாழ்ந்து காட்டி மறைந்த இடங்கள் தர்கான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய சமாதிகள் அவங்க இருக்கும் இடங்களை வழிபாடு செய்கிற இடம் தான் தர்கா. இந்த அம்மாஜி அம்மா தர்காவில் ஒரு சிறப்பு என்னன்னா, எல்லா தர்காவிலையும் ஆண் தூதர்களுடைய சமாதி பெரும்பாலும் இருக்கும். ஆனால் இங்கே பெண் தூதருடைய சமாதி இருக்கிறது ஒரு சிறப்பு. கண் திருஷ்டி, செய்வினை, ஏவல், மனநிலை பாதிப்பு, குழந்தை பாக்கியம் போன்ற இன்னும் நிறைய பிரச்சனைகளை தீர்க்கும் இடம்தான் இந்த வந்தவாசி அம்மாஜி அம்மா தர்கா. இங்க இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர்கள் என அனைத்து மதத்தினரும் இங்க வந்து வழிபாடு செய்றாங்க. இங்க பெரும்பாலும் பில்லி சூனியம், ஏவல் தீர்க்கக்கூடிய அமானுஷ்யமான மந்திர கட்டுகளை எடுக்கக்கூடியது இந்த அம்மாஜி அம்மா தர்கா. இந்த காலத்திலையும் இதையும் நம்பலாமான்னு சில பேர் கேட்கலாம். மனிதன் அவனை மிஞ்சிய சக்திகள், அவனால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அதிசயங்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சு இருக்கு. எல்லாமே இந்த மாதிரி புண்ணிய பூமியில் இந்த மாதிரி நல்ல ஆத்மாக்கள் மூலமாக நமக்கு தெரிய வரும். இந்த அம்மாஜி அம்மா தர்கா மஜார்க்குள்ள இருந்து மூச்சு விடும் சப்தம் கேட்கும். இது மூச்சு விடுவதை நேரடியாக உணர்ந்தவர்கள் கூறியது. தர்காக்கள், மசூதிகள் மட்டும் இல்லாமல் இந்து கோவில்கள், தேவாலயங்கள் போன்ற இடங்களில் இப்படிப்பட்ட சக்திகள் குவிந்துள்ளது என்பது நம்பிக்கை. மனிதன் தன் நிலையிலிருந்து மாறுபட்ட செயல்பாடுகள், மாறுபட்ட சில விஷயங்கள் நடக்குதுன்னா அப்படிப்பட்ட சில விஷயங்களை தீர்த்து வைக்கிற இடம் தான் இந்த அம்மாஜி அம்மா தர்கா. இதுவே இதன் சிறப்பு. இந்த தர்காக்குள்ளேயே நாகாத்தம்மா கோயில் ஒன்று இருக்கு. அங்க குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டி வழிபடுறாங்க. இதன் மூலம் நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. இது ரொம்ப காலமா ஃபாலோ பண்றாங்க. இங்க என்ன பிரசாதம் கொடுக்குறாங்கன்னா, உடைச்ச கடலை, பேரிச்சம்பழம், கற்கண்டு வாங்கி சமாதி முன்னாடி வைத்து அதை நமக்கு பிரசாதமா தர்றாங்க. அமாவாசை அன்னைக்கு பேய் பிடிச்சவங்க, மனநலம் மிகுந்த பாதிப்புக்குள்ளானவங்க இங்கேயே வந்து தங்கிடுறாங்க. எல்லா நாளும் இங்க தங்குறதுக்கு இந்த கோயிலை சுற்றி நிறைய சத்திரங்கள் இருக்கு. அமாவாசை அன்னைக்கு உச்சகட்ட பூசை இங்க நடக்கும். நீங்க அமாவாசை அன்னைக்கு வந்தா இதோட வைப்ரேஷன் அதிகமா இருக்கும். நிறைய பேர் இங்க வந்து தங்கள் குறைகளை தீர்ந்திருக்கு. தேங்காய் உடைக்கிற இடத்துல ஒரு கேட் போட்டு அதுல நிறைய பூட்டு போட்டிருக்கும். தங்கள் வேண்டுதலுக்கு பூட்டு போட்டிருக்காங்க. சீக்கிரமா தங்கள் குறைகள் தீரணும்னு போட்டிருக்காங்க. தங்கள் வாழ்க்கையில இருக்கிற தடைகள் நீங்கி திரும்ப மகிழ்ச்சி வருங்கிறது நம்பிக்கை.